அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு முதல் முறையாக பிரதமர் மோடியை தமிழ்நாடு அரசின் சார்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் 2வது நாளாக செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பயணம் மேற்கொண்ட அவர் இந்த விவகாரத்தில் அண்டை மாநிலங்களை தமிழ்நாடு அரசு பின்பற்ற வேண்டும் என்றார். பீகாரிலே முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டார். ஆக இவ்வளவு மாநிலங்கள்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க, நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆனா நம்ம முதலமைச்சருக்கு மட்டும்தான் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கோ. பாமக தலைவர் அன்புமணியின் நடைபயணத்திற்கு எவ்வித தடையும் இல்லை என்று அக்கட்சியின் வழக்கறிஞர் பாலு விளக்கம் அளித்துள்ளார். இந்த சுற்றுப்பயணத்திற்கு காவல்துறை தடை என்பது தவறான செய்தி என்றும் தொடர்புடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் உரிய உத்தரவை பிறப்பிப்பார்கள் என்றும் பாமக வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். இந்த பயணத்திற்கு தற்பொழுது எந்தவிதமான தடையும் இல்லை. திட்டமிட்டபடி எங்களுடைய பயணம் என்பது தொடர்கிறது. நேற்று ஒரு சிறு குழப்பம், அவருடைய சுற்றறிக்கை என்பது தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 75,000 கன அடி வரை நீர் திறப்பு அதிகரிக்கப்பட வாய்ப்பிருப்பதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. இதனால் அணையின் அதிகபட்ச உயரமான 120 அடியை நீர்மட்டம் எட்டியுள்ளது. நேற்று இரவு நீர் திறப்பு வினாடிக்கு 45,000 கன அடியாக உயர்த்தப்பட்ட நிலையில் இது மேலும் அதிகரிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. பிரதமர் தமிழ்நாட்டில் இருக்கும் சூழலில் கீழடி தவிர்க்க முடியாத வரலாறு என்ற தலைப்பில் கீழடியின் தொன்மையை வெளிப்படுத்தும் AI தொழில்நுட்பத்தில் தயாரான வீடியோவை திமுக வெளியிட்டுள்ளது. வெளியில் வர வர தமிழர் நாகரிகத்தின் மற்றும் ஒரு தொன்மையை உலகமே அறிய தொடங்கியது. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ போல தமிழ்நாட்டிலும் ஒரு நகர நாகரிகம் இருந்தது என்பதற்கு சான்றாக நம் கீழடி நாகரிகம் வெளிப்பட்டது. தமிழனின் உயர்வான நகர நாகரிகம் உலகுக்கே தெரிய வந்தது. கீழடி குறித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜனின் வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் திமுக இந்த வீடியோவை வெளியிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மழையின் போது 50 கிலோமீட்டர் வேகம் வரை தரைக்காற்று வீசக்கூடும் எனவும் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெயில் குறைவாகவே இருக்கும் எனவும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கோவை மருதமலையில் 184 அடி உயரத்தில் முருகன் சிலை அமைப்பதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் வனத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். மருதமலை வனப்பகுதியில் முருகன் சிலை அமைத்தால் வனப்பகுதிகளை அழிக்க வேண்டி வரும், இது யானைகளின் போக்குவரத்தை துண்டிக்கும் என தெரிவித்து மனு தாக்கல் செய்யப்பட்டது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒப்புதல் அளிக்கவில்லை எனவும் குறிப்பிட்டிருந்த நிலையில் வனத்துறை பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து அமனலிங்கேஸ்வரர் கோயிலை தண்ணீர் சூழ்ந்ததால் பக்தர்கள் வெளியேற்றப்பட்டனர். பஞ்சலிங்க அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் அமனலிங்கேஸ்வரர் கோயிலை வெள்ள நீர் சூழ்ந்ததால் பக்தர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு கோவில் நடை சாத்தப்பட்டது. கர்நாடக மாநிலம் பெங்களூரில் நகைக்கடையில் முகமூடி கொள்ளையர்கள் புகுந்து 185 கிராம் தங்க நகைகளை திருடிச் சென்றனர். பெங்களூருவில் கண்ணையா லால் என்பவருக்கு சொந்தமான நகைக்கடையில் முகமூடி அணிந்து வந்த 3 பேர் கண்ணையாவை மிரட்டி 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 185 கிராம் தங்க நகைகளை பறித்து சென்றனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் CCTV காட்சிகளை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கார்கில் வெற்றி தினத்தை ஒட்டி மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் டெல்லியில் உள்ள போர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். பாகிஸ்தானுக்கு எதிரான 1999 ஆண்டு ஏற்பட்ட கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றது. அதை நினைவுகூரும் வகையில் போர் நினைவிடத்தில் முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகான், ராணுவ தளபதி உபேந்திர திவேதி, விமானப்படை தளபதி AP சிங், கடற்படை தளபதி தினேஷ் K திரிபாதி ஆகியோர் மரியாதை செலுத்தினர். கேரள மாநிலம் மலப்புரத்தில் பால் ஏற்றிச் சென்ற வாகனத்தை தாக்கி அட்டகாசம் செய்த யானை நீண்ட போராட்டத்திற்கு பின் மீண்டும் வனத்திற்குள் விரட்டப்பட்டது. மலப்புரம் ஊருக்குள் புகுந்த யானை கூட்டத்தை வனத்துறையினர் விரட்ட முயன்றனர். அப்போது வேகமாக ஓடிய யானை சாலையில் நின்ற பால் வாகனத்தை முட்டி தூக்கியது. மும்பையில் கூகுள் மேப்பை நம்பிச் சென்ற பெண் காருடன் கால்வாய்க்குள் விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நவி மும்பை பகுதியைச் சேர்ந்த பெண் கூகுள் மேப் உதவியுடன் பெலப்பூர் நகர் நோக்கி சென்றுள்ளார். ஒரு கட்டத்தில் பாலத்தின் மேல் செல்ல வேண்டியதற்கு பதிலாக கூகுள் மேப் கூறியதால் பாலத்தின் கீழ் சென்றவர் கழிவுநீர் கால்வாய்க்குள் காருடன் விழுந்தார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பெண்ணையும் காரையும் பத்திரமாக மீட்டனர். வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை கைவிடும்படி உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன், K ராஜசேகர் அமர்வுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சந்துரு, ஹரிபரந்தாமன், செல்வம், அக்பர் அலி உள்ளிட்டோர் வெளியிட்டிருக்கும் கூட்டறிக்கையில் நீதிபதிகள் மீதான புகார்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு நேரடியாக அனுப்பலாம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ராணிப்பேட்டை அருகே ஒருதலை காதல் தோல்வியால் தந்தை கண்முன்னே இளம்பெண் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேத்தப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயவேல் என்பவரின் மூத்த மகள் கிருத்திகாவை 3 ஆண்டுகளாக ஒருதலையாக கவியரசு காதலித்ததாக கூறப்படும் நிலையில் கிருத்திகா காதலை ஏற்க மறுத்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கவியரசு கத்தியால் கிருத்திகாவை சரமாரியாக குத்தினார். கிருத்திகா சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கவியரசை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே ஆண்டியாபுரத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4ஆக அதிகரித்துள்ளது. மாரியம்மாள் பட்டாசு ஆலையில் கடந்த 21ஆம் தேதி நிகழ்ந்த வெடிவிபத்தில் கார்த்திக் என்பவர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். பலத்த காயமடைந்த 3 பேர் சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் கார்த்திக்கின் தாய் மாரியம்மாள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை தற்போது 4ஆக உயர்ந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நகைக்கடையின் மேற்கூரையை உடைத்து 15 கிலோ வெள்ளியை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். ராட்டினமங்கலம் EB நகரில் இரும்புலி கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் நகைக்கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவரது கடையின் மேற்கூரையை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் லாக்கரில் இருந்த 15 கிலோ வெள்ளியை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து கடை உரிமையாளர் பெருமாள் அளித்த புகாரின் பேரில் ஆரணி தாலுகா காவல் நிலையத்தினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.